வாழைக்காய் வறுவல் எப்படி செய்வது? எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கறிப்பட்டை சாமான்லாம் நுணுக்கி வச்சுருக்கிறத போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். பூண்டு போட்டிருக்கேன். நச்சுக்கு பூண்டு போட்டால் வாயுவெல்லாம் எடுத்துரும், நல்லாயிருக்கும். அதனால தான் பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வாழைக்காய் போடுறேன். வாழைக்காவில் தண்ணியே ஊற்றக்கூடாது. கொஞ்சோண்டு சிக்கன் 65 மசாலா, நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் உப்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சு நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சோம்னா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இதுலேயே நல்லா எண்ணெயிலேயே வெந்துடும், நல்லாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மொறுன்னு நல்லா இருக்கும். வேற எதுவும் போட வேண்டியதில்லை. இதை இப்போ மூடி வச்சு பெரட்டி விடணும். வாழைக்காய் வறுவல் ரெடி.